ஜெபம் செய்வோம். இருக்கிறவராக இருக்கிற தகப்பனே, நேற்று இன்று மாறாதவரே, ஆண்டவரே கர்த்தாவே, ஏழைகளுடைய கண்ணீரை தொடக்கிற தகப்பனே, ஆண்டவரே இறங்குவீராக. இந்த மாலை வேளையிலும் கர்த்தாவே, நிற்கதியாய் நிற்கிற மனிதனுக்காக ஜெபிக்கிற கர்த்தாவே, நம்பிக்கை துரோகம் பண்ணி விட்டார்களே, நம்பி பணத்தை கொடுத்தேனே, இன்றைக்கு அலையை விட்டிருக்கானே என்று அலைந்து கொண்டிருக்கிற ஆண்டவரை வாடி போய் நிற்கிற இந்த இலைக்காக நான் ஜெபிக்கிற கர்த்தாவே, ஆண்டவரை எந்த விதத்திலும் நீர் கைவிடாதிருப்பீராக. வேறொரு இடத்துல இந்த நன்மை வந்து இந்த குடும்பம் தலைப்பதாக, இவருடைய வியாபாரம் ஓங்குவதாக, இவருடைய தொழில் சிறப்பதாக. ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உஷ்ண காலத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க கர்த்தாவே. ஆண்டவரே, நம்பி இருக்கிறவர்களை மோசம் பண்ணாதபடி ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உமக்கு பயந்து எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கிருபைதாக. இந்த வேளையில் உம்முடைய சத்தியம் இறங்குவதாக, உம்முடைய ரட்சிப்பு இறங்குவதாக. ஆண்டவரே, உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இம்மட்டு கைவிடாத தகப்பன் தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே, அந்த நாளிலும் வாடி போன இலை. லூக்கா 8:43. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளாக இருந்து தன் ஆசிகளெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாயினும் சுத்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்ரீ. வாடி போன இலை. இன்றைய தினத்தில் நீ எவ்வளவு பிரயாசப்பட்டும் ஒரு முயற்சியினுடைய பலன் கிடைக்கவில்லையோ, ஒருவேளை நீ பிரயாசப்பட்டிருந்ததே அடுத்தவர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டார்களோ, ஒருவேளை நீ படிப்பு எவ்வளவோ படித்தும் வெற்றி பெற முடியவில்லையோ, பரீட்சையில் வெற்றி பெற முடியவில்லையோ, ஒருவேளை எவ்வளவு முயற்சி செய்தும் நல்ல வேலையிலே அமர முடியவில்லையோ, நீண்ட நாள் போராடியும் என்ன ஒரு இடம் கூட வாங்க முடியவில்லையோ, வாடி போன இலையாக காணப்படுகிறாயோ, அருமையான சகோதரியே சகோதரியே, வேதத்திலே நடந்த ஒரு காரியம் லூக்கா 8:43 சொல்லுகிறது. 12 வருஷமாக அங்கே பல்லாவரத்தில் உள்ள ஒரு டாக்டர், முதல்ல ஒரு டாக்டர், அன்பின் எடுத்து டாக்டர், எல்லா டாக்டரும் போய் பார்க்குறாங்க, சாத்தாவரம் டாக்டரை போய் பார்க்குறாங்க, கன்னியாகுமரி டாக்டரை போய் பார்க்குறாங்க, மதுரையில் உள்ள டாக்டரை பார்க்குறாங்க. ஐயா 12 வருஷமா ஐயா ஒரு இடத்த வித்தாச்சு, வயக்காட்டை வித்தாச்சு, பணங்காட்டை வித்தாச்சு. ஐயா 12 வருஷமா வாடி போட இலை ஐயா. ஐயா தேடாத டாக்டர் இல்லையா, போகாத இடம் இல்லையா, சுகமில்லை சுகமில்லை சுகமில்லை, வாடி போன இலை. இந்த வேளையில் தான் ஒருவரை அந்த அம்மையாருக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் வருகிறார், மரியாளுடைய மகன் வருகிறார். அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் உலகத்தை படைத்தவர். அவர் யெகோவா தேவனாக இருந்தார், மனிதனை உண்டாக்கினார். அவன் சொல் பேச்சு கேளாதனாலே மரியாளின் மகனாக கிறிஸ்துவாக நம்மத்திலே நடமாடி கொண்டிருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட ஆகும். வாடி போன இலையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட இலையாக இருந்தாலும் சரி, அது தூள் தூளாக கடந்தாலும் சரி, பார்ப்பாட்டாக கடந்தாலும் சரி, அது பச்சை இலையாக, துளிர்த்த இலையாக, பச்சை பசேல் இலையாக தேவனாலே கொண்டு வர முடியும். வாழ்க்கையை புதுப்பித்து தர முடியும். எப்பேற்பட்ட சூழ்நிலையானாலும் சரி, யார் ரெக்கமெண்ட்ல இருந்தாலும் சரி, உனக்கு அந்த வேலை என்றால் உனக்கு அந்த வேலையை தேவன் கொடுத்து விட முடியும். உன்னை ஒரு டாக்டருக்கு கொண்டு வர வேண்டும் என்று தேவன் பிரியப்பட்டால், நீரும் கேட்டுக்கொண்டால், அந்த ஆண்டவரை விசுவாசத்தோடு தேடுவாயானால் உனக்கு அந்த வேலை கிடைக்கும், உனக்கு அந்த படிப்பு கிடைக்கும், உனக்கு அந்த இடம் கிடைக்கும். வாடிப்போட இலை. 12 வருஷம் ஐயா, 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை. வீட்டில் அந்த அம்மா உடுத்திருக்க துணியை துவச்சி அந்த சோப்பே காலியாகி போச்சு, அந்த சோப்பு கம்பெனியே காலியாகி போச்சு ஐயா. ஊர்வசி சோப்பு கம்பெனியே காலியாகி போச்சு. பாருங்க கர்த்தருக்குள் பிரியமானவர்கள். அப்படி இருந்தாலும் கடைசியாக ஒரு நபரை பற்றி கேள்விப்பட்டார்கள். மரியாளின் மகனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பக்கம் வருகிறார் ஐயா. அந்த இயேசு கிறிஸ்துவை நீ தேடுகின்ற பொழுது, அந்த இயேசு கிறிஸ்துவை நீ தேடுகின்ற பொழுது உனக்கு சுகம், அப்புறம் ஒரு பைசா உனக்கு செலவு கிடையாது. ஆண்டவர் உனக்கு சுகத்தை கொடுப்பார், ஆண்டவர் உனக்கு பலத்தை கொடுப்பார், ஆண்டவர் இழந்து போன தொழிலை உனக்கு திரும்ப கொடுப்பார். என் தேவனாலே முடியும். நீ இன்னும் 12 நாள் காத்திரு. 13வது நாளிலே உனக்கு ஒரு அற்புதம் இருக்கிறது, உனக்கு ஒரு அதிசயம் இருக்கிறது. நீண்ட நாட்கள் தடைபட்டு போன திருமண காரியங்களை கர்த்தர் நடத்தி கொடுக்கிறார். குழந்தை பாக்கியத்தை தேவன் கொடுக்கிறார். தேவனாலே முடியும். தேவனாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. மரித்தேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். 12 வருஷம் வாடி போன இலையா. இந்த பெரும்பாடுள்ள சகோதரி, ஆண்டவரை நான் தொட்டால் போதும், அந்த எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்துவை, அந்த பரிசுத்தரை, தேடி வந்த தெய்வத்தை, மனிதனை தேடி வந்த தெய்வத்தை, மனிதனுக்காக இரத்தத்தை கொடுக்க வந்த தெய்வத்தை, இரத்தத்தை கொடுத்த தேவனை நான் தொட்டால் போதும், என்னுடைய வேதி சோமாகி போய்விடும். அந்த ஒரு பெரிய விசுவாசத்துக்குள்ளாக வந்தார்கள் ஐயா. எந்த டாக்டர் எவ்வளவு நேரம் காத்து கிடக்கா? ஆண்டவராகிய டாக்டருக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கி இருக்கா நீ உன் வீட்டுல?
ஆண்டவராகிய டாக்டருக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கியிருக்கா? பெரிய பெரிய டாக்டரை பார்த்துட்டு இருக்கிய, பெரிய பெரிய டாக்டரே இந்த டாக்டரை தானே ஐயா தேடணும். அவனுக்கு வேதி வந்தாலும் சுகர் வந்தாலும் இந்த ஆண்டவர்கிட்ட தான் விழுந்து கிடக்கான். சாத்தாங்குளத்தில் ஒரு பெரிய டாக்டர், சுகருக்கெல்லாம் ஃபேமஸ் டாக்டர், ஆனா அவருடைய நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்குது. ஆக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் பிரியமான தேவ மனுஷனே, தேவ ஜனமே, இந்த வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எல்லாருக்கும் பரிகாரியாக தேவனாக இருக்கிறார். வாடி போன இலைகளை பச்சை பச்சையில் இலையாக கொண்டு வர முடியும். இழந்து போன உன்னுடைய வாழ்க்கையை திருப்பி தர ஆண்டவரால் தான் முடியும். 12 வருஷம் பெருமாடு உள்ள இந்த சகோதரி ஆண்டவரை தொட்டார்கள். ஆண்டவரை தொட்ட உடனே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அதற்கு இயேசு என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டது அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அப்பொழுது 44 வசனம் 8:42, அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. உடனே பெரும்பாடு நின்று போயிற்று. எப்பொழுது நீ இயேசுவை தொடுகிறாயோ, உன்னுடைய விசுவாசத்தின் மூலமாக நீ 10 வருஷம் பைபிள் படிச்சிருக்கலாம், 52 மணி நேரம் ஜெபம் பண்ணிருக்கலாம், ஆனா விசுவாசம் இல்லாத ஜெபம் ஒன்றுக்கு உதவாது. ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எந்த நேரத்திலே இன்றைக்கு என் தேவன் என் பிள்ளைக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார், இந்த மாதத்திலே என் பிள்ளையினுடைய திருமணத்தை கர்த்தர் நடத்தி கொடுப்பார், இந்த மாதத்திலே என்னுடைய மருமகள் எனது தாய்மை அடைவாள் என்று என்னைக்கு நீ விசுவாசிக்கிறாயோ உடனே கிடைக்கையா. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள சகோதரி ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவர் இங்கு தொட்டார்கள் ஐயா. தொட்ட உடனே வாடின இலை அங்கே சரியா போயிடுச்சுயா. பச்சை பசேல் இருக்குயா, அந்த இலை இப்போ பச்சை பசேல் இருக்கு. உன்னுடைய குடும்பம் தலைக்க வேண்டுமா, உன்னுடைய வாழ்வு தலைக்க வேண்டுமா, உனக்கு நன்மை வேண்டுமா, இயேசுவிடவா. இயேசு சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். உலகத்திலே உனக்கு என்ன வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார். உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டுமோ அந்த ஆசீர்வாதத்தை தேவன் தர பிரியமுள்ளவராக இருக்கிறார். நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? இதுவரைக்கும் உனக்கு 60 வயசா இருக்கலாம், 55 வயசா இருக்கலாம், எங்கெங்கோ ஓடிக்கொண்டு இருக்கிறாயோ, ஆலயத்திலே போய் விழுந்து கடை. எந்த ஊர்ல உன்னுடைய ஊர்ல சிறு கிராமமா இருந்தாலும் சரி, அந்த ஆலயத்திலே விழுந்து போய் கடை. என்னுடைய ஊர் சிறு கிராமம், வடக்கு உடக்குடிப்புங்கிற சிறு கிராமம், அந்த ஆலயத்திலே என்னுடைய தாயார் போய் விழுந்து கிடந்தார்கள். தாயார் மரித்து 20 வருடங்களுக்கு மேலாகி விட்டது. அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் நன்றாக இருக்கிறார்கள். அந்த கிராமத்தில் இந்த ஆலயத்தை சுற்றி அந்த ஆலயத்தை பெருக்கி கழுவி அந்த ஆலயத்திற்கு குத்து விளக்கிலே எண்ணெய் வாங்கி ஊற்றி எரிய வைத்துக் கொண்டே இருந்தார்கள். இன்றைக்கு அவருடைய குடும்பம் எரிந்து கொண்டே இருக்கிறது, நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. காரணம் ஒரு ஏழை தாயினுடைய அர்ப்பணிப்பு. அருமையானவர்களே, இந்த நாளில் இந்த இயேசுவை தேடுவாயா? வாடி போனவனுடைய வாழ்க்கை அது துளிர போகிறது, அது செழிப்படைய போகிறது. தேவனாலே கூடாத காரியத்தை மனுஷன் எப்படி சாதித்து கொடுப்பான்? தேவன் கொடுக்காத போஸ்டை மனுஷன் உனக்கு எப்படி கொடுப்பான்? தேவன் கொடுக்காத செல்வத்தை யார் கொடுப்பான்? எனக்கு இப்போ 70 வயசாகுது. பார்க்கின்ற வேலையிலே ஒருத்தன் கூட 100 ரூபா வந்து தந்ததில்லை, நானும் கொடுத்ததில்லை. யாரும் ஓடி வந்து சாம்பிராய் கஷ்டப்படுறியாம இந்த ஒரு 500 ரூபா வச்சுக்கின்னு யாரும் தந்ததில்லை, நானும் கொடுத்ததில்லை. நம்முடைய நிலைப்பாடுலாம் இப்படி தான் இருக்குது. ஆனால் தேவன் தந்திருக்கிறார். அநேக வேலைகளே ஆண்டவரே, அடுத்த வேலைக்கு என்ன செய்வது ஆண்டவரே, வியாபாரத்தை எப்படி நடத்துவது? அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இயேசு தன்னை நம்பினவர்களை கைவிட்டதாக சரித்திரம் இல்லை. நீ வேணால் ஓடி இருக்கலாம், நீ வேணால் ஓடலாம், ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஆண்டவரை ஏமாத்த யாராலும் முடியாது. ஆண்டவருக்கு ஒரு 100 ரூபா போட்டுட்டு நீ கொள்ளையடிப்பேன்னு ஆண்டவர் அங்கே ஒன்று தரமாட்டார். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் எவனோ அவன் விக்கிரம் என்று வாசம் பண்ணுவான், அவனுடைய சம்பத்து குறையாது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவனே, அருமையான சகோதரியே, இன்றைக்கே குடும்ப ஜெபத்தை புதுப்பித்துக் கொள்ள மாட்டாயா? ஆண்டவரை விட்டு பின்வாங்கிக்கிற ஜீவித்தை விட்டு நீ திரும்ப மாட்டாயா? ஆண்டவரை விட்டு நீ என்னத்தை கண்டடைய முடியும்? உன்னுடைய மனமோன போக்கி நீ என்னத்தை கண்டடைய முடியும்? குடும்பத்திலே சண்டை சச்சரவுதான். ஆண்டவரிடத்திலே திரும்பு. 5 நாள் பட்டினி கிட, 6வது நாள் தேவன் உன்னை நிரப்புவார். பரிசுத்தாவியினால் நிரப்புவார், பரிசுத்த வல்லமையினால் நிரப்புவார், நல்ல செல்வத்தினால் நிரப்புவார், செல்வாக்கினால் நிரப்புவார். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள சிறி வாடி போன இலை பச்சை பசலாக மாறியது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை செழிக்க போகிறது, உன்னுடைய வாழ்க்கை துளிர்க்க போகுது, உனக்கு வேலை கிடைக்க போகிறது, உனக்கு கல்வி கிடைக்க போகிறது. ஆண்டவரை நம்பு. தம்மை நம்புவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆண்டவரே சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, வாடி போன இலையை பச்சை பசேல் வெள்ளையாக, ஆண்டவரே பச்சை பசேல் இலையாக மாற்றி நீர். ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, நீ இருக்கையிலே எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. கர்த்தாவே, உண்மை நம்பி அனுபவமை தேடுகிற ஆண்டவரே, பரீட்சையில குறைந்த மார்க்களை தவறி இருக்கிற இந்த பிள்ளைக்கு வேண்டிய நல்ல மார்க்குகளை கொடுக்க தாப்பனே. இந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் ஆண்டவரே, எந்த காலேஜில் சேர்ப்பது படமில்லையே என்று தவித்துக் கொண்டிருக்கேன். இந்த பிள்ளைக்கு வேண்டிய ஒத்தாசைகளை குடும்பத்தார் மத்தியில் எழுப்புங்க கர்த்தாவே. திருமண காரியங்கள் நடக்கட்டு கர்த்தாவே.
10 ஆண்டுகள் ஆகிவிட்டதே, என்ன செய்வேன் என்று வயிற்றிலே கை வைத்திருக்கிற இந்த மகள் தாய்மை அடைவாளாக கர்த்தாவே. அது உம்மாலே உண்டாவதாக. என்னுடைய தேசம் செழிப்பதாக, தேசம் நன்மையால் நிரப்பப்படுவதாக. அநேகம் பேரை கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, குறைகள்லாம் நீக்கி வாழ்வடைய பண்ணுவீராக. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க விரும்புகிறேன் என்று சொல்லப்பட்டபடி இந்த செய்தியை கேட்கிற எங்களுடைய தேசத்தார் அனைவரும் சுகித்திருப்பார்களாக, வாழ்வடைவார்களாக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.